ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலக செய்திகள்லாம் படிக்கிறப்ப மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. தினமும் உயிர்கள் போய்க்கொண்டே இருக்கின்றன. இருந்தாலும் நாட்டில் என்ன நடக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 6வது நாளாக தொடர்ந்து சண்டை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஈரானிலிருந்து 2000 கிலோமீட்டருக்கு தொலைவில் இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ் அதுல இருந்த ஒரு கப்பல் ஐரிஸ் தீனா அப்படிங்கிற ஈரான் போர்க்கப்பல் புதன்கிழமை அதிகாலை அமெரிக்காவினுடைய சப்பரினிலிருந்து டோர்பெடோ என்ற ஒரு மிசைல் தாக்கி அது முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. அதில் கிட்டத்தட்ட 180 செயிலர்ஸ் இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஸ்ரீலங்கன் நேவி வந்து டிஸ்ட்ரெஸ் கால், அதாவது எமர்ஜென்சி கால், அந்த மூழ்கிக் கொண்டிருக்கின்ற அந்த போர்க்கப்பலிருந்து அவர்களுக்கு வந்து செய்தி போகுது, உடனே நாங்கள் ஆபத்தில் இருக்கோம், காப்பாற்றுங்க அப்படின்ட்டு. உடனே ஸ்ரீலங்கன் நேவி வந்து ரெஸ்கியூ பண்ணதில் 32 நபர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மருத்துவமனையில் வந்து இருக்காங்க. இந்த போர்க்கப்பல் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னால், நம்முடைய நாட்டில் உள்ள ஒரு நேவல் பேஸ் விசாகப்பட்டினம், அங்கே தான் முதல்ல வந்து ஆங்கர் பண்ணி அங்கே ஒரு சில இடங்களுக்கெல்லாம் இவர்கள் சுற்றுப்பயணம் செய்தார்கள் இந்த செயிலர்ஸ். இது எப்படின்னா, இந்த ஒவ்வொரு நாட்டில் இருக்கின்ற போர்க்கப்பல்கள் வந்து நட்பு நாடுகளுக்கு அவ்வப்பொழுது போர்ட் விசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போர்ட்லாம் விசிட் பண்ணி அங்கே இருக்கிற நேவி ஆஃபீஸர்ஸோட இன்ட்ராக்ட்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதன் ஒரு கட்டமாகத்தான் இந்த ஈரானியன் போர்க்கப்பல் இந்தியாவிற்கு வந்தது. ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அர்காச்சி என்ன சொல்லியிருக்காருன்னா, கெஸ்ட் ஆஃப் இந்தியன் நேவி அதை வந்து அமெரிக்கா அழித்து விட்டுருக்கிறது, இதற்கு அமெரிக்கா கண்டிப்பாக ஒரு நாள் வருந்த நேரிடும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் ஒரு சில செய்திகள் என்னன்னா, இந்தியா வந்து அமெரிக்காவிற்கு இந்த தாக்குதலுக்கு உதவி செய்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்முடைய அரசாங்கம் மறுத்திருக்கின்றது. இது போன்ற தாக்குதலுக்கு அமெரிக்காவிற்கு எந்த நாட்டினுடைய ஒரு துறைமுகமோ அல்லது உதவியோ தேவையில்லை. ஏன்னா அமெரிக்கனுடைய சப்மரீன்ஸ் வந்து நியூக்ளியர் பவர்ட் சப்மரீன்ஸ், அது வந்து வேகமாக செல்லக்கூடியது. இன்டர்நேஷனல் வாட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா பல சப்மரீன்ஸ் அங்கங்கே போயிட்டே இருக்கு. எப்பொழுது ஈரானை இவர்கள் தாக்கினார்களோ அதிலிருந்து, அதாவது கடந்த 5 நாட்களாக சப்மரீன்ஸ் மற்றும் இவர்களுடைய சேட்டலைட் கம்யூனிகேஷன் எல்லாமே ஈரான் சம்பந்தப்பட்ட மிலிட்ரி அசெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது எங்கெல்லாம் சென்று கொண்டிருக்கிறது என்பதை பற்றிய உளவு தகவல்களை சேகரித்து கொண்டிருந்தார்கள். அப்படி இருக்கிற சமயத்தில் தான் குவைத் ஏர்பேஸ் அட்டாக் பண்ணதில் 6 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். இதனால் அமெரிக்கா மிகவும் கடுங்கோபத்தில் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இதில் கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல் இறந்துவிட்டதாக தெரிகிறது. அதே போன்று பந்தர் அப்பாஸ் அப்படிங்கிற ஒரு நகரம் தெற்கு ஈரானில் இருக்கு. அந்த பந்தர் அப்பாஸ் வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் அதற்கு அருகில் அமைந்திருக்கின்றது. அங்கே வந்து நேவல் பேஸ் ஒன்று இருக்குது, ஈரானுடைய நேவல் பேஸ். அந்த நேவல் பேஸில் நேற்று ஒரு ஏவுகணை தாக்குதல் நடத்தி ஒரு போர்க்கப்பலை அளித்திருக்கின்றார்கள். இப்படி ஈரான் பலமுனை தாக்குதலை சந்தித்து வருகின்றது. அதே சமயத்தில் ஈரானும் எதிர் தாக்குதலை அரபு நாடுகள் மீதும் இஸ்ரேல் மீதும் அமெரிக்காவினுடைய மிலிட்ரி பேசஸ் மீதும் தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறது. நேற்று பார்த்தீங்கன்னா துருக்கி, அது வந்து ஒரு நேட்டோ கண்ட்ரி, அந்த துருக்கியின் மீது ஒரு ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது. ஈராக் சிரியாவை தாண்டி துருக்கி வானிலையில் சென்ற பொழுது நேட்டோனுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதை அழித்து விட்டது. இது சம்பந்தமாக துருக்கியினுடைய அதிபர் எர்டகான் ஈரானிடம் தன்னுடைய வருத்தத்தையும் எச்சரிக்கையும் தெரிவித்திருக்கின்றார். இப்படி போயிட்டு இருக்கிற ஒரு நிலைமையில ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், இங்கிலாந்து இவர்கள் தங்களுடைய ஆயுத தளவாடங்களை இந்த அரபு நாடு பகுதியில் நகர்த்தி வருகின்றார்கள். ஏனென்று சொன்னால் இந்த போர் விரிவடைகின்ற சமயத்தில் அதில் இவர்களும் தலையிட நேரிடும் என்ற ஒரு அச்சத்தால் இப்படி உலகம் முழுவதும் ஒரு பதட்டத்தில் இருக்கின்றது. இந்த சமயத்தில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியிடம் அமெரிக்கா மற்றும் அரபு நாடுகள் அவர்களுடைய நிபுணத்துவம், அந்த தொழில்நுட்பத்தை கேட்டிருக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னால், ஈரானிலிருந்து வருகின்ற அந்த சாஹேத் ட்ரோன்ஸை எப்படி தடுப்பது, எப்படி அழிப்பது என்று. ஏன்னா இதுவரையும் கிட்டத்தட்ட 57,000 ஈரானியன் சாஹேத் ட்ரோன்ஸை ரஷ்யா வந்து உக்ரைன் மீது ஏவி இருக்கிறது. அதில் கிட்டத்தட்ட 90% ட்ரோன்ஸை இவர்கள் தடுத்து நிறுத்தி விட்டார்கள். அதனால வந்து உக்ரைன் வந்து எக்ஸ்பர்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா கடந்த 4 வருஷமாக தொடர்ந்து சண்டை போடுறதுனால இந்த போரை எப்படி எதிர்கொள்வது, இது போன்ற மிசைல் மற்றும் ட்ரோன்ஸ் அட்டாக்கை எப்படி தடுப்பது, அழிப்பது என்பதில் அவர்கள் நிபுணத்துவம் பெற்றுவிட்டார்கள். அதனால் உக்ரைன் நாட்டினுடைய உதவியை இப்பொழுது அரபு நாடுகளும் அமெரிக்காவுமே கேட்டிருக்கிறது. இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, சிறுதுரும்பும் பல்குத்த உதவும். அதுபோன்று எந்த ஒரு நாட்டையும் நாம் அலட்சியப்படுத்தி விடக்கூடாது. அது மாதிரி ஈரானை வந்து சாதாரணமாக நினைத்து விட்டார்கள். ஈரான் தொடர்ந்து தாக்குதலை சமாளித்து எதிர் தாக்குதலை நடத்துகின்றது. ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம்னா, ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் தொடர்ந்து 2 வருஷம் சண்டை நடந்துச்சு. 2 வருடம் தொடர்ந்து போரிட்டாலும் ஹமாஸை முற்றிலுமாக அழிக்க முடியவில்லை. இந்த ஹமாஸ் இருக்கிற ஏரியா, அந்த காசா ஒரு சின்ன பகுதி, சென்னை மாதிரி ஒரு பகுதி, அவ்வளோதான். அதில் 2 வருஷமாக தொடர்ந்து குண்டுமழை பொழிந்தார்கள். கிட்டத்தட்ட 1 லட்சம் மக்கள் கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கிற நிலைமையில் ஹமாஸை அடக்க முடியவில்லை. ஈரான் போன்ற ஒரு மிகப்பெரிய நாட்டில் அரசாங்கத்தினுடைய ஆதரவு இருக்கின்ற
ஒரு இராணுவத்தை கட்டுப்படுத்துவது என்பது மிகவும் கஷ்டம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா செனட்டில், அமெரிக்காவில் வந்து மேல் சபை வந்து செனட்னு சொல்லுவாங்க, கீழ் சபையை வந்து ஹவுஸ் அல்லது காங்கிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செனட்டில் ஒரு வார் ரெசல்யூஷன் கொண்டு வந்தாங்க, இது மாதிரி டொனால்ட் ட்ரம்ப்பிற்கு போர் அதிகாரம் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு. டெமோக்ராட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, இது மாதிரி போர் அதிகாரம் அவருக்கு கிடையாது, உடனடியாக தாக்குதலை நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார்கள். அந்த தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டு விட்டது. இதனால் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீது தொடுத்த வான்வழி தாக்குதலை அவர்கள் ஆதரித்திருக்கின்றார்கள். மீண்டும் ஹவுஸ், அதாவது கீழ் சபையில் மீண்டும் ஒரு தீர்மானம் கொண்டு வர தீர்மானித்திருக்கின்றார்கள். அது என்ன தீர்மானம் அப்படின்னு சொன்னால், பாராளுமன்ற ஒப்புதல் இல்லாமல் இந்த தாக்குதலை ட்ரம்ப் ஆரம்பித்திருக்கின்றார், எனவே அது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று. அப்படியே அந்த கீழ் சபை இந்த தீர்மானத்தை ஆதரித்து ஓட்டளித்தாலும் டொனால்ட் ட்ரம்ப் அதை வீட்டோ செய்ய முடியும். ஏன்னா கான்ஸ்டிடியூஷனில் அமெரிக்க அதிபர் வந்து வீட்டோ பண்ண முடியும். வீட்டோ பவரை யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் அவர்கள் கொண்டு வந்த முடிவை தடுப்பது. அந்த வீட்டோவிற்கு பின்பு மீண்டும் இரு சபைகளிலும் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும். அப்படி அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் 2/3 மெஜாரிட்டி, அதாவது 66% பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களிக்க வேண்டும். எனவே இது நடைமுறையில் இந்த தீர்மானம் தோற்றுவிடும். எனவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எவ்வளவு தூரம் இந்த போரை நடத்த வேண்டும் என்று நினைக்கின்றாரோ அவ்வளவு தூரம் இந்த போர் நடந்து கொண்டே இருக்கும். அமெரிக்காவினுடைய பாராளுமன்றம் என்ன முயற்சி செய்தாலும் இதுதான் அங்குள்ள நிலைமை. அதே போன்று ஈரானில் அயதுல்லா அலி கமேனி அவர்களுடைய உடல் பொதுமக்களுடைய பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் 3 நாள் துக்கம் அனுசரிக்கப் போகின்றார்கள். அதற்கு பின் அவருடைய சொந்த ஊரில் உடல் அடக்கம் செய்யப்படும் என்று ஈரான் அரசு அறிவித்துள்ளது. இந்த மாதிரி சமயத்தில் அடுத்த சுப்ரீம் லீடர் யார் என்ற விவாதம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுவரை யாரும் சுப்ரீம் லீடராக தேர்வு செய்யப்படவில்லை. அப்படி தேர்வு செய்யப்பட்டால் அதில் முக்கியமாக முன்னணியில் இருக்கின்ற நபர் யாருன்னா, கமேனி அவர்களுடைய புதல்வர் முஜட்டபா கமேனி. அவருக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் தற்போது உள்ள ஈரானுடைய சட்டப்படி வாரிசுகளுக்கு உரிமை இல்லை. இப்போ கமேனி இறந்து விட்டதால் அவருடைய வாரிசுகள் வரக்கூடாது என்பதுதான் அந்த ஈரான் நாட்டினுடைய சட்டம். ஆனால் இஸ்லாமிய புரட்சிப்படை கமேனி அவர்களுடைய வாரிசுகள் தான் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஈரானை பொறுத்தளவில் இந்த இஸ்லாமிய புரட்சிப்படை தான் மிகவும் சக்தி வாய்ந்த பவர்ஃபுல் அங்கம், அமைப்பு. மற்ற ரெகுலர் ஆர்மி எல்லாம் வந்து 2ஆம் பட்சம். அவர்கள் வைத்தது தான் சட்டம். அவர்கள் தான் இந்த போரை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த போரில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ ஈரான் வந்து தொடர்ந்து மிசைல்ஸையும் ட்ரோன்ஸையும் விட்டுட்டே இருக்கிறதுனால அமெரிக்காட்டையும் இஸ்ரேல்ட்டையும் இதை தடுத்து நிறுத்துவதற்கான ஆன்டி மிசைல் சிஸ்டம், அதாவது ஏரியல் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அப்படிங்கிற சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு வந்து அமெரிக்க அரசு பீட் ஹெக்ஸத் வார் செக்ரட்டரி என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்ககிட்ட தேவையான ஸ்டாக் இருக்குது, இன்னும் தொடர்ந்து பல மாதங்கள் நடந்தாலும் எங்களிடம் இருக்குது அப்படின்னு சொல்லி பீட் ஹெக்ஸத் சொல்லியிருக்காரு. இது ஒரு பக்கம். அதே சமயத்தில் ஈரான் தொடர்ந்து எத்தனை நாளைக்கு தான் அவங்ககிட்ட இருக்கிற மிசைல்ஸ் மற்றும் ட்ரோன்ஸை ஏவுவார்கள் என்பது தெரியவில்லை. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை. இதற்கிடையில் வந்து உலக நாடுகள் இந்த போரை உன்னிப்பாக கவனித்து வருகின்றன. ஏன்னா இது போன்ற போரில் எப்படி அவர்கள் இயங்குகிறார்கள், எப்படி தாக்குதல், எப்படி எதிர் தாக்குதல், டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி என்ன, எப்படி வந்து சைபர் அட்டாக், எப்படி சைபர் வார்ஃபேர், கமாண்ட் சென்டர், இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத இவர்கள் ஒரு ஸ்டடியாக எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கி வந்து செய்தித்தாளில் ஒரு செய்தி வந்திருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உலகத்தில் மொத்தம் 74 தொழில்நுட்பங்களில் யார் முன்னணியில் இருக்கின்றார்களோ அவர்கள் தான் ஒரு வல்லரசாக உருவாக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 74 தொழில்நுட்பங்களில் சைனா கிட்டத்தட்ட 66 தொழில்நுட்பங்களில் முன்னணியில் இருக்கின்றன. அமெரிக்காவை பொறுத்தவரை 74 தொழில்நுட்பங்களிலும் அவர்கள் முன்னணியில் இருக்கின்றார்கள். நம்முடைய இந்தியாவை பொறுத்தளவில் அது வெறும் ஒற்றை இலக்கில் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே நாம் ஒரு வல்லரசாக மாற வேண்டும் என்று சொன்னால் உலக மக்கள் தொகையில் முன்னணியில் இருக்கின்ற நாம், அதிகமான படித்தவர்கள், அறிவாளிகள் இருக்கின்ற நம்முடைய நாட்டில் தொழில்நுட்பங்கள் இன்னும் மென்மேலும் உயர வேண்டும். அப்பொழுதுதான் நாம் பொருளாதாரத்திலும் இராணுவத்திலும் மிகவும் வலிமை வாய்ந்த நாடாக உருவாக்க முடியும்.